சரியான மேட்சுங்க, சரியான மூமெண்ட் பிளேயருங்க. அடிக்கிறாருங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி எனக்கு முடிச்சதுன்னே தெரியல. அடி பொழுந்து விட்டார் ஃபர்ஸ்ட் ரவுண்டே. எனக்கு சரியான மிரட்டல். ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிச்சு விட்டாருங்க பாருங்க. போயிட்டு இந்தாண்ட ஒரு டவுன் பேரில் ஸ்டார்ட் எடுக்கலான்னு போனேன். அவர் பாருங்க மண்டே வெளியேமா அவர்தான் முடிச்சு விட்டார் பாருங்க. அப்படி மண்டையிலே பியூர் ஹெட்டுங்க, பீஸ்ட் நேரம் அடிக்கிறாருங்க. அடுத்த ரவுண்டு அதே மாரி தான் பாருங்க. எங்கே அடிச்சாரு பாருங்க. பாருங்க ஏவிக்க மாட்டேங்குது அடி. இங்கே வரான்னு பார்த்தா அப்போ வராது, மாற்றி மாற்றி அந்த சைடு வராது இந்த சைடு வராது, மாற்றி மாற்றி ரெண்டு சைடு வராதுங்க. அப்பா இவர் மூவ்மெண்ட் ஸ்பீடு தாங்க பயங்கரமாக இருக்கு. மூவ்மெண்ட் ஸ்பீடு நானும் டேமேஜ் கொடுக்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது பிறகு. இப்போ ஃபோனில் தாங்க நான் இன்வைட் பண்ணி அந்த ரவுண்டு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஃபோனில் தான் இன்வைட் பண்ணாங்க. பாருங்க இப்போ அடிக்கலாம்னா சட்டுன்னு அந்த பக்கம் போயிடாது. சரி இந்த பக்கம் அடிக்கலாம் பண்ணால் அங்கே க்ளோவல் போட்டாங்க போய்டும். சரி நேரம் வரைக்கும் அடிக்கலாம் க்ளோவல் தட்டு செட்டுன்னு க்ளோவல் போடுறாருங்க. வேறு சரி இப்படி ஒரு அடி அடிக்கலாம்ட்டா தட்டு ஃபாஸ்ட்டாக க்ளோவல் போடுறாரு. சரியான டேமேஜ். சரி ஒரு இங்கே திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ளோவால் தானே. இப்படி ஒரு ஷாட்டு திரும்பிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு க்ளோவல், திரும்பத்துக்குள்ளே க்ளோவல் போட்டுறாருங்க. நானே அடிச்சு தான் பிடிக்கிறேன். அடிக்கா அவள் ஃபோனில் தான் ஐயா எலிமினேட் ஆகிட்டாரு. அடுத்த ரவுண்டு நம்ம சரி இப்படி போயிட்டு இது அடிக்கலான்னு பார்ப்பேன். க்ளோவல் போட்டு சட்டுன்னு க்ளோவல் போட்டாரு. சத்தியான டேமேஜ் கொடுத்தனா இப்போ ஆளு சுற்றி க்ளோவல் போடுவார், மெடிக்கல் போடுவார். அடிச்சிடலாம் எப்படியாச்சும் அடிச்சிடலாம்னு பார்த்தா பாருங்க மேலே ஏற்றாரு. மேலே மண்டைக்கு மேலே ஏற்றாரு. சரி இப்படி அடிப்பேன் போட்டு க்ளோவல் க்ளோவல் போட்டுறாருங்க. சரி நம்ம க்ளோவல் தான் எடுத்து விட்டு அடிக்கலான்னு பார்த்தா அடிப்பேன் பாருங்க. அவங்கள தான் ஹெட் அடிச்சிருச்சு, பியூர் ஹெட்டு வந்துருச்சு. அடுத்து வந்து நானே தான் அடிப்பேன். வரவே வெளியே வரமாட்டாருங்க. க்ளோவல் அவ்வளோ மூமெண்ட் ஸ்பீடில் வரேன்னா நான் ஒரு பாத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவர் வந்து அந்த பக்கம் போகிறாரு. சரி இந்த பக்கம் வருவார், இந்த பக்கம் போனால் அவர் அந்த பக்கம் போகிறாரு. எப்பா எந்த பக்கம் வருவாருன்னு சொல்ல முடியலங்க. இவர் நான் இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு தான் பாருங்க. இப்போ எனக்கு பின்னாடி போவார் பாருங்க. அங்கே பாருங்க எனக்கு பின்னாடி போயிட்டாரு. எந்த பக்கம் வருவாருன்னு தெரியல. சரி க்ளோவல் எடுத்து விட்டு அடி வருவார், அடிப்பலான்னு போய் அடிப்பேன். இன்னும் தான் வியாது. சரி இல்லாட்டி கண்டிப்பாக விடக்கூடாதுடா, அடிச்சா அவன்டா அப்படின்னு ஒரு வருஷம் படிப்பேன். தெரியாது அப்பா இன்னும் நான் ஜெயிப்பேன். பாருங்க அடிப்பேன் பாருங்க. இப்போ ஷார்ட்டு 4 மூவ்மெண்ட் ஸ்பீடு தாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டேங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். அடுத்த ரவுண்டு ஆள் முடிச்சு விட்டுறாருங்க என்ன. நானும் டெசர்ட்டிகில் வச்சு சரி 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோமே அசால்ட்டாக ஆடினேங்க. வண்டி வந்து திறந்து விட்டாருங்க வண்டியை. இந்த ரவுண்டு பாருங்க டெசர்ட்டிகில் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன் பாருங்க. க்ளோவால் எவ்வளோ கஷ்டம் போடுறாரு பாருங்க. க்ளோவால் தாங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. க்ளோவால் நான் மட்டும் ஓப்பனே ஆடிட்டு இருக்கேன். வண்டியை எப்போ திறக்க போகிறான்னு தெரில பாருங்க. நானும் டெசர்ட்டிகில் வச்சு வந்தால் போட்டுரும், வண்டியில் அடித்து மேட்சை முடிச்சிடலாம் 1-4ன்னு பார்த்தா முடியவே மாட்டாருங்க. க்ளோவால் போட்டுகிட்டே இருப்பாருங்க. எனக்கு நீங்களே ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ வேகமாக க்ளோவால் போடுறாரு பாருங்க. இப்படி வந்து அடிக்கலான்னு பார்த்து பாருங்க. இப்போ தான் மற்றே அடிச்சார். நீங்கள் பேச வச்சுக்கலாம் அடிக்கலான்னு பார்க்குறேன். வெளியே வர மாட்டாருங்க. ஸ்பீடு மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் பாருங்க. போட்டாருங்க அவ்வளோதான். உட்பேக்கர்லேயே தலையிலே ஒன்று தச்சாருங்க வச்சு மண்டையிலே. 2 ரவுண்டு ஜெயிச்சேன். இந்த ரவுண்டு விடவே கூடாதுன்னு
போட்டு அவரும் நானும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண இடத்துலேயே வரமாட்டாருங்க ஆள் பாருங்க. நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இங்கே பாருங்க, இங்கே வருவேன்னு பார்த்தா அங்கே போகிறாரு. எப்போ வெளியே வரான்னு சொல்ல முடியலங்க இவரை. டேமேஜாக கொடுத்துட்டாரு. நான் எக்ஸ்போர்ட் பண்ண இடத்துலேயே வரமாட்டாரு. சரி இப்படி வருவாங்க பார்த்து நான் அடிப்பேன். ஆனால் அந்தமாரி வரமாட்டுறாருங்க. ஷாட்கன்லேயே ஏமாட்டேதுங்க. வந்துட்டாவே அடிக்கல. இப்படி வருவான்னு பார்த்தா இப்படி போவார். டக்குன்னு வந்துட்டார். அவர் க்ளோவில் மாட்டிட்டாங்க. அவர் க்ளோவில் எடுத்து விடுவார். சரி இப்படி திரும்பி 160 அடிக்கலான்னு பார்த்தா வெளியே வருவான்னு பார்த்தா அப்படியே சட்டுன்னு திரும்பி க்ளோவில் போட்டுப்பார். இப்போ பாருங்க, இப்போ நான் அந்தாண்ட போய் அடிக்கலாம்னா இந்தாண்ட வந்துட்டார். சரி இந்தாண்ட போயிட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்தா க்ளோவில் தாங்க தெரிஞ்சு வருவார். அடிச்சதா கருப்பு விட்டாத கருப்புன்னு நானும் சோன் கரெக்டாக என் பக்கம் அவர் இன்னைக்கு விடக்கூடாது. ஏறி டவுன் பாரில் எடுத்து ஒரு ஒன்ட்டா படிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேங்க. வராது கரெக்டாக டேமேஜ் சரியான டப்பு கொடுக்குறாங்க. சத்தியமா நல்ல கேம். வானத்துக்குலாம் தூக்குது என் ஸ்கோப்பு. ஓப்பன்லேயே ஒரு நான் அழகாக அடிக்கலாம். அடிக்க தெரியாது. இப்போ போயிட்டு அவர் மெடிக்கிட் போடுவார். நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெடிக்கிட் போட்டு வரும் அப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு வந்தாருங்க வெளியே. சரி அடிச்சிடலாம் பார்த்தா அவ்வளோதான். மானது ஏன் மேலே தானே போகுது. ஃபுல் ட்ராக்கு மேலே தான் போகுது. மேட்ச்சை முடிச்சு விட்லாம். நான் சின்ன க்ளோவால் போனோம். சின்ன க்ளோவால் போட கரெக்டாக ஒரு அடி ஹெட் ஷாட்டுங்க.